பீகார் மாநில புலம்பெயர் தொழிலாளி மற்றும் அவரது மனைவி, பெண் குழந்தை ஆகிய 3 பேரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இறந்த பெண்ணின் உடலை 3வது நாளாக காவல்துறையினர் தேடிய நிலையில் இன்று அந்த இறந்த பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் டேனியல், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி தேடி வந்த அந்த பீகார் மாநில பெண் உடல் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி, 2 வயது ஆண் குழந்தை ஆகிய 3 கொலை செய்யப்பட்ட நிலையில கணவன் குழந்தை உடல் கண்டெடுத்த நிலையில தற்பொழுது பெருங்குடி குப்பை கிடங்குல இன்றுடன் 3வது நாளாக தேடி வந்த நிலையில் தற்பொழுது அந்த பெண்ணின் உடலானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தனிப்படை போலீசார் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் சுமார் 25 பேர் என சுமார் 75 பேர் கூட தேடி வந்த நிலையில தற்போது அந்த பெண்ணின் உடலானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது தமிழகத்திலே இந்திய அளவில் மிக அளவில் பேசப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி உள்ளிட்ட எதிர்கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த கடந்த 3 நாட்களாக தேடி வந்த இந்த பெண்ணின் உடலானது தற்பொழுது இந்த குப்பை கிடங்குல கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றவாளிகள் 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவமானது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சென்னை மாநகராட்சியில், அதாவது இந்த தமிழகத்துல வட மாநிலத்திலிருந்து இங்கே பணி செய்ய வருகிறவர்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எனும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டேனியல். பீகார் மாநில புலம்பெயர் தொழிலாளி மற்றும் அவரது மனைவி, பெண் குழந்தை ஆகிய 3 பேரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இறந்த பெண்ணின் உடலை 3வது நாளாக காவல்துறையினர் தேடிய நிலையில் இன்று அந்த இறந்த பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் டேனியல், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி தேடி வந்த அந்த பீகார் மாநில பெண் உடல் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி, 2 வயது ஆண் குழந்தை ஆகிய 3 கொலை செய்யப்பட்ட நிலையில கணவன் குழந்தை உடல் கண்டெடுத்த நிலையில தற்பொழுது பெருங்குடி குப்பை கிடங்குல இன்றுடன் 3வது நாளாக தேடி வந்த நிலையில் தற்பொழுது அந்த பெண்ணின் உடலானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தனிப்படை போலீசார் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் சுமார் 25 பேர் என சுமார் 75 பேர் கூட தேடி வந்த நிலையில தற்போது அந்த பெண்ணின் உடலானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது தமிழகத்திலே இந்திய அளவில் மிக அளவில் பேசப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி உள்ளிட்ட எதிர்கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த கடந்த 3 நாட்களாக தேடி வந்த இந்த பெண்ணின் உடலானது தற்பொழுது இந்த குப்பை கிடங்குல கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றவாளிகள் 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவமானது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சென்னை மாநகராட்சியில், அதாவது இந்த தமிழகத்துல வட மாநிலத்திலிருந்து இங்கே பணி செய்ய வருகிறவர்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எனும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டேனியல்.